இப்போ ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா பற்றி பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ட் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் 2 டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ட்டோட கான்செப்ட் பேஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஃபார்மல் லேர்னிங்கா அப்படின்னா ஆமாம், ஃபார்மல் லேர்னிங்கில் ஹையர் எஜுகேஷன் தான் இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜ். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர்னால ஹையர் எஜுகேஷனில் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கான ஆமாம், உண்மை. ஸோ ட்ரூ. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2009 அப்புறமா எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டதான ஆமாம், ட்ரூ. ஸோ இப்போது 1, 2, 3 மூணுமே கரெக்ட்னால ஆல் ஆஃப் தீஸ் ஆன்சர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடர்ன் சயின்ஸை வந்து ப்ரமோட் பண்ணது எந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சார்ட்டர் ஆக்ட் 1813. எல்ஃபின்ஸ்டோன் ரிப்போர்ட் எப்போ வந்துச்சுன்னா 1823. டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும், அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்த கமிட்டி பேர் என்னென்னா எல்ஃபின்ஸ்டோன் ரிப்போர்ட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லார்ட் மெக்காலே மினிட்ஸ் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் உண்மைன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷை வந்து மீடியமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்படின்னா ஆமாம், உண்மை. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொண்டு வர சொன்னார். எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி எஜுகேஷனாக வந்து இன்கார்பரேட் பண்ண சொன்னாங்களா, கொண்டு வர சொன்னாங்களா, ஆமாம், அவர் சொல்லியிருந்தார். அடுத்து இவர் வந்து இந்தியன் லேர்னிங் வந்து ரொம்ப கம்பேர் பண்ணும்போது யூரோப்பியன் லேர்னிங்கோட ரொம்ப அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இல்லைன்னு நினச்சாரா, ஆமாம், உண்மை. ஸோ இப்போ எல்லாமே கரெக்ட். ஸோ ஆன்சர் டி. இது அதே தான் கேள்வி திருப்பி கேட்டிருக்காரு. யார் வந்து இந்தியன் லேர்னிங் வந்து ரொம்ப அந்தளவுக்கு கம்பேர் பண்ணும்போது யூரோப்பியன் லேர்னிங்க்கு ஈடு வரல அப்படின்னு சொல்லி நினச்சது யாருன்னா லார்ட் மெக்காலே தான் ஆன்சர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா which of the following is considered the first comprehensive plan for spreading education in India? எது வந்து ஒரு அற்புதமான ஒரு பிளான் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்ஸ் டெஸ்பேட்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா பியூட்டின் ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு உமன் வந்து எஜுகேட் பண்ணணும் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த கான்செப்ட். ஃபவுண்டட் பை யாருன்னா ஜேஇடி பியூட்டின். எந்த பிளேஸில் அப்படின்னா கல்கத்தா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங் காலேஜ் அட் டெல்லி வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எந்த ரிப்போர்ட் மூலிமா வந்ததுன்னா வுட் அண்ட் அபவுட் ரிப்போர்ட் 1937 தான் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி ஒரு மைல்ஸ்டோனுக்கு அப்புறமா ஒரு ஒகேஷனல் ஸ்டடீஸ்க்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் எஜுகேஷன் வந்து பிரசிடென்சி டவுன் இன் 1882, 1883 வெளியே வந்து பண்ணணும், எஸ்பெஷலி அவுட் சைட் த பிரசிடென்சி டவுன்னு சொன்னது எந்த கமிஷன் ஆர் கமிட்டினா ஹண்டர் கமிஷன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது ஃபார் த ரெஸ்பான்சிபிள் ஆஃப் த ப்ரைமரி எஜுகேஷன் மஸ்ட் பி கிவன் டு த லோக்கல் அண்ட் முனிசிபல் போர்ட்ஸ்க்கு கொடுத்துடணும். அதாவது ப்ரைமரி எஜுகேஷனை இருக்கக்கூடிய லோக்கல் அண்ட் முனிசிபல் போர்ட்ஸ் கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையுமே நீங்களே எழுத்து போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது எந்த கமிஷன் அப்படின்னா ஹண்டர் கமிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் கம் எக்ஸாமினிங் யூனிவர்சிட்டி இது வந்து எந்த செட்டப்பில் வந்துச்சுன்னா ஹண்டர் கமிஷன் இன் 1882, 1887 எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ்லினா பஞ்சாப் அண்ட் அலகாபாத்தில் இது வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1904 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸை வந்து கொண்டு வரதுக்காக கான்ஸ்டியூஷனல் ஒர்க்கிங்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னது எந்த கமிஷன் அப்படின்னா ரலே கமிஷன் தான் வந்து அதை பற்றி கான்ஸ்டியூஷன் ஒர்க்கிங் பற்றி கொண்டு வராங்க, இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் ஆன் எஜுகேஷன் பாலிசி 1930 எந்த யூனிவர்சிட்டியில் இது வந்துச்சு அப்படின்னா எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து லோக்கல் பேட்டர்னிசம் பற்றி சொல்லியிருந்தாங்க. ரன்கூன், பாட்னா, லக்னோலாம் பேட்டர்னிசம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி அண்ட் ரிப்போர்ட் ஆன் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கல்கத்தா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல எந்த கமிஷன் அப்படின்னா சாட்லர் கமிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1919 மாண்டக்யூட் ஷ்லெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் எஜுகேஷன் வாஸ் ஷிஃப்டட் டு ப்ரொவின்ஷனல் மினிஸ்ட்ரிஸாக மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்டாக் கமிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாயிண்டட் இன் 1929 டு ரிப்போர்ட் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் பற்றி ஹர்டாக் கமிட்டியில் 1929 ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
எந்த ரிப்போர்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணிச்சு யூனிவர்சிட்டி லெவலில் இங்கிலீஷை வந்து மீடியமாக கொண்டு வரணும் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எந்த ரெக்கமெண்டேஷனில் பாலிடெக்னிக் எஜுகேஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வொகேஷ்னல் டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ்லாம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வுட் அண்ட் அபாட் ரிப்போர்ட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபீமேல் எஜுகேஷன் ஷுட் பி பேஸ்டு ஆன் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷனாக இருக்கணும்னு சொன்ன கமிஷன் எதுனா சாட்லர் கமிஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டு டைவர்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு வொகேஷ்னல் கோர்சஸ் ஆஃப்டர் 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஹர்டாக் கமிட்டி. அதாவது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு 8th ஸ்டாண்டர்ட் மேலே படிப்பு வந்து சரியாக ஏறாதவங்க ஆவரேஜாக இருக்கவங்களுக்குலாம் வந்து வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுங்கள், அந்த மாதிரி வொகேஷ்னலில் வந்து கொடுங்க, கோர்சஸ்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னது யார் அப்படின்னா ஹர்டாக் கமிட்டி. ஸோ அப்பயே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து எல்லாருனாலையும் படிக்கிறது வந்து ஈஸியாக இல்லை, ஒரு சில பேர் தான் படிப்பு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அது தகுந்த மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் பிரின்சிபல் ஆஃப் பாரத ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் வாஸ் என்னென்னா லேர்னிங் த்ரூ ஆக்டிவிட்டியாக கொண்டு வரணும்னு சொல்லி அதில் அந்த ஒரு பிரின்சிபலை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜியன்ட் பிளான் ஆஃப் எஜுகேஷனில் எது வந்து கோடை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. எந்தெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தீஸ் தான். ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் ஃபார் 3 to 6 years ஏஜ் குரூப், ஆமாம். அடுத்து வந்து ஃப்ரீ யூனிவர்சல் கம்பல்சரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபார் 6-11 years ஏஜ் குரூப், ஆமாம். அடுத்து யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆஃப் 3 years ஆஃப்டர் ஹையர் செகண்டரி ஏற்படுத்துச்சு, ஆமாம். இது எல்லாமே தான் பண்ணிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் ஆன்சர் வந்து ஏ. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 தான் வந்துச்சு. ஹர்டாக் கமிட்டி வந்து 1929 தான். சப்ரூ கமிட்டி 1934 அண்ட் சாட்லர் கமிஷன் 1917, 1919. ஸோ இப்போ கான்செப்ட்குள்ளே டக்குன்னு போயிடுறேன். இந்த கான்செப்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீ மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்புறமா நம்ம போஸ்ட் பார்க்கலாம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் ஹையர் லேர்னிங் அண்ட் ரிசர்ச் இன் ப்ரீ இண்டிபெண்டன்ட் பீரியடில் நிறைய கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் வந்துச்சு. எதுக்குன்னா ஹையர் எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காகவும் அதை ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்காகவும் பிரிட்டிஷ் ரூல் அப்போது இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சார்ட்டர் ஆக்ட் 1813. இதில் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதாவது ஃபண்டு பண்ணி பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 1 லட்ச ரூபா இப்போ அவங்க கொடுத்து இது பண்ணியிருக்காங்க, ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மாடர்ன் சயின்ஸுக்கு ஒரு விஷயம் இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸாக டெவலப் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1870 கல்கத்தா காலேஜ் வந்து செட்டப் ஆச்சு. யாருனால அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராய். இம்பார்ட்டிங் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் வெஸ்டர்ன் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்சஸ். ஸோ இதெல்லாம் கொஷின் டைப், ஸோ அதனால இதை நான் ரீட் அவுட் பண்ணேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அதுக்குன்னு படிப்புக்குன்னு ஒதுக்குன வந்து சார்ட்டர் ஆக்ட் 1813. அடுத்து எல்ஃபின்ஸ்டோன் ரிப்போர்ட் 1823 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்ஃபின்ஸ்டோன் இன்ஸ்டிடியூஷன் வந்து செட் பண்ணுறது பிரிட்டிஷ் எப்போனா 1834. அதாவது எங்கே அப்படின்னா பாம்பேயில், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர்ஸ், ஸ்கூல் சூப்பர்வைசர்ஸ், ட்ரைனிங் டு டீச்சர்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பண்ணணுன்னு சொன்னதும் இந்த ரிப்போர்ட் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் மெக்காலேஸ் மினிட் 1835 இவர் தான் வந்து இங்கிலீஷ்ங்கிறது மீடியம் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. இவர் தான் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து என்ன சொல்கிறாருன்னா கொண்டு வர சொல்கிறார். எதுக்கு பதிலாக ட்ரெடிஷ்னல் இந்தியன் லேர்னிங்க்கு பதிலாக இதை கொண்டு வாங்க, ஏன்னா அது டிஃபெக்டிவ் அண்ட் அன்ஹோலியாக இருக்குது அப்படின்னு சொன்னது லார்ட் மெக்காலே அந்த இதில் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் தியரின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மெக்காலே பிலீவ் பண்ணுறாரு எஜுகேட்டிங் எ ஃபியூ அப்பர் அண்ட் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கொஞ்சம் பேரும் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சா போதுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. அதுதான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் தியரி. இதனால் வந்து அல்டிமேட்லி எஜுகேஷன் வுட் ட்ரிக்கிள் டவுன் டு த மாசஸ். ஸோ இதுதான் லார்ட் மெக்காலே இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் இதுதான் வந்து ஹி பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பில்டிங் த மாடர்ன் எஜுகேஷனை பில்ட் பண்ணதில் மெக்காலேக்கு பெரிய பங்கு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வுட் டெஸ்பேட்ச் 1854 இதெல்லாம் என்ன வருது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷை தனியாக கொண்டு வராங்க. எஜுகேஷன் சிஸ்டமே வந்து அவங்க ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மேக்னா கட் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்தியாவில்னு சொல்கிறாங்க. அடுத்து 1857 கல்கத்தா, பாம்பே, மட்ராஸ் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை வந்து எல்லா ப்ராவின்ஸ்லையும் செட் பண்ணுறாங்க. பிட்வீன் ஸ்கூல் நம்ம ஆல்ரெடி இந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ எஜுகேஷன் உமன் கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் என்னென்னா அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட் அட் பீகார், அதாவது புசா, அண்ட் அன் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் அட் ரூக்கி இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஹண்டர் கமிஷனில் இம்பார்ட்டன்ட் என்ன ரிவ்யூ வந்து கொண்டு வர சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ப்ரைமரி எஜுகேஷனை வந்து லோக்கல் அண்ட் முனிசிபல் போர்ட்ஸாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்ட் வேணும் ஃபார் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன் செகண்டரி எஜுகேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எஜுகேஷனை வந்து அவுட் சைட் த பிரசிடென்சி டவுன் அண்ட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து ப்ரைமரி இருக்கக்கூடிய எஜுகேஷன் ஃப்ரம் ஹையர் எஜுகேஷனை தனித்தனி பிரிக்கிறாங்க. ஹண்டர் கமிஷனில் தான் இந்த ரிவ்யூ எல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா டீச்சிங் கம் எக்ஸாமினிங் யூனிவர்சிட்டிஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் யூனிவர்சிட்டி 1882 அண்ட் அலகாபாத் யூனிவர்சிட்டி 1887 சரிங்களா. அடுத்து வந்து யூனிவர்சிட்டிஸ் கமிஷன்ஸ் 1902 இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர் தாமஸ் ரஹேலே பை லார்ட் கர்சர் தான் முக்கியமான வார்த்தை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ரிசல்ட்டாக இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் 1904 ஒன்று வருது. இது எதுக்காகனா எஜுகேஷன் அடுத்த ஒரு பெட்டர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து கவர்னர் ஜென்ரல் வந்து ஃபுல் பவர் டிசைட் பண்ணுறாரு. யூனிவர்சிட்டியோட லிமிட்ஸ் எவ்வளோவா இருக்கணும், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸோட வித்தியாசத்தெல்லாம் வந்து கவர்னர் ஜென்ரலே பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்ன கமிஷன் வந்து யூனிவர்சிட்டி கமிஷன் 1902. அடுத்து வந்து நேஷ்னல் கமிஷன் ஆஃப் எஜுகேஷன் 1906 என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதுக்கு இன்னொரு பேர் என்ன நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இன்னொரு விஷயம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இது வந்து 1906 ஒரு ஆர்கனைசேஷன் என்ன ஆர்கனைசேஷன்னா இந்தியன் நேஷ்னலிஸ்ட் இன் பெங்கால் என்ன பண்ணுறாங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து ஒரு ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்வதேஷி இண்டஸ்ட்ரியலைசேஷன் மூவ்மெண்ட்டாக கொண்டு வராங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்களா இது நேஷ்னல் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். எஜுகேஷன் வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெரிட்டேஜ் கல்ச்சுரல் எல்லாத்துலேயுமே அது ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த கவுன்சில் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது பெங்கால் நேஷ்னல் காலேஜ் அண்ட் பெங்கால் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட். இது ரெண்டுமே ஃப்யூச்சரில் இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி ஜதேவ்பூர் யூனிவர்சிட்டியாக அது மாறிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வந்து கவர்மெண்ட் ரெசல்யூஷன் ஆன் எஜுகேஷன் பாலிசி 1913 என்னெல்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து லிங்குவிஸ்டிக் டிவிஷன் பேஸ் பண்ணி அதை இருந்து பார்க்குறாங்க. அதாவது பாட்னா லக்னோ ரன்கூன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து லோக்கல் பேட்ரியானிசம் பேஸ் பண்ணியிருக்கு. அலிகார் பனாரஸ் யூனிவர்சிட்டியில் ரிலீஜன் பேஸஸில் இருக்குது. டக்கா யூனிவர்சிட்டி வந்து ரெண்டுமே சேத்தாமணிக்கு இருக்குது. ரெண்டுமே பேட்ரனிசமும் இருக்குது ரிலீஜியஸ் பேஸஸாகவும் இருக்குது. இதுதான் இதில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1913 இதோடைய எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் டு டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கம்பல்சரி எஜுகேஷன் பட் அக்செப்டட் த பாலிசி ஆஃப் ரிமூவல் ஆஃப் illiteracy and urged provincial governments to take early steps to provide free elementary education to poorer and more backward section. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்களுக்கும் பேக்வர்ட் செக்ஷன் இருக்கவங்களுக்கும் ஃப்ரீ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட் ரெசல்யூஷன் ஆன் எஜுகேஷன் பாலிசி 1913 இது வருது. அடுத்து சாட்ல கமிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா யூனிவர்சிட்டியில் வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அமைச்சது தான் சாட்ல கமிஷன். இதில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் போர்டு வந்து ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் வேணும் CABE வேணும்னு சொல்கிறாங்க. அஸ் அ ரிசல்ட்டாக தான் வந்து 10+2+3 சிஸ்டம் அதாவது 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th அப்புறமா ஒரு 3 years கோர்ஸ் படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக கொண்டு வராங்க. இது நம்ம லேட்டராக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது ஃபீமேல் எஜுகேஷன் வந்து சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷனாக இருக்கணும் ப்ளஸ் டீச்சர் ட்ரைனிங் இருக்கணும் இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல் அண்ட் வொகேஷனல் காலேஜ் டு பி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னது வந்து சாட்லர் கமிஷன். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஒரு தடவை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் அண்டர் டைரசி 1919 என்ன நடக்குது அப்படின்னா மாண்டகுட் ஸ்லம்ஸ்பாட்டில் தான் சொல்கிறாங்க. முக்கியமானது என்ன பண்ணுறாங்கன்னா காசு வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி இன்ட்ரெஸ்ட்டும் சரி அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. ஸோ எஜுகேஷன் வந்து கொஞ்சம் டெவலப்பே ஆனாலுமே கூட க்ரோ இருந்தாலும் கூட அதோடைய குவாலிட்டி வந்து இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹட்டாக் கமிட்டி 1929 என்ன ஆகுது அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ஒஸ்ட்டாகிடுது. ப்ளஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வொகேஷனல் கோர்சஸ் அதாவது வேலைக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணட்டும் படிப்பு வரலனா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 8th standard மேலே அவங்க வொகேஷனல் கோர்சஸ் அவங்க கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லி சொன்னது ஹட்டாக் கமிட்டி 1929.
சப்ரூ கமிட்டி 1934 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டி. 1934 இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு பாருங்கள். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுது. ஏன் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்லேயே வந்து மாஸாக எல்லாருமே வெளியே வரனால மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்பட்டுடுது. ரெண்டாவது ஏன் முக்கியமான காரணம்னா வெறும் எக்ஸாமினேஷன் அண்ட் டிகிரி பாயிண்ட் ஆஃப் வியூவே இருக்கிறனால லைஃப்பை வந்து எப்படி லீட் பண்ணும், வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு தெரியலைன்னு சொல்லி சப்ரூ கமிட்டி 1934 சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாட் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சப்ரூ கமிட்டி 1934 சொல்லியிருக்காங்க. அப்பயே அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்பட்டுருச்சு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் அபவுட் ரிப்போர்ட் 1937. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெக்கமெண்டேஷனில் வந்து சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷனை ரிவைவ் பண்ணுறாங்க 1935. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வொகேஷ்னல் எஜுகேஷன் 1936 இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணுறாங்க. அப்புறம் பாலிடெக்னிக் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ரிப்போர்ட் பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து இந்த டைரக்ஷன்ஸ் ஆஃப் வொகேஷ்னல் ஸ்டடீஸ் அண்ட் ட்ரைனிங் காலேஜஸ் அட் டெல்லி வந்து உருவாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வர்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் 1937 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாகிர் ஹுசேன் கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா நேஷ்னல் ஸ்கீம் ஃபார் பேசிக் எஜுகேஷன் ஆர் நாய் தலிம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இதில் முக்கியமான பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேர்னிங் த்ரூ ஆக்டிவிட்டின்னு சொல்லி கொண்டு வராங்க. இது காந்திஜிஸ் ஐடியான்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சர்ஜியன்ட் பிளான் ஆஃப் எஜுகேஷன் 1944 சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் 1944 விஷயத்தை வந்து இது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கீமை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போஸ்ட் வார் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. இதில் என்னெல்லாம் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் ஃபார் 3 to 6 years 3லேருந்து 6 வயசு பிள்ளைங்களுக்கு ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் வேணும்னு சொல்கிறாங்க அந்த குரூப்புக்கு. அதே மாதிரி 6 to 11 years ஏஜில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ யூனிவர்சலாக உலகத்தில் இருக்கவங்க எல்லா பிள்ளைங்களும் கம்பல்சரி எலிமெண்ட்ரி எஜுகேஷனும் படிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. ஹை ஸ்கூல்ஸ் டு பி அ 2 பார்ட்டாக கொண்டு வராங்க. டெக்னிக்கல், வொகேஷனல் அண்ட் அகாடமிக். அதாவது டெக்னிக்கல் வொகேஷனல் ஒன்றாகவும் அகாடமிக்காகவும் கொண்டு வராங்க. அதாவது படிப்பு சரியாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வொகேஷனல் கோர்ஸ் கொடுத்து வேலைக்கு போயிடுறது சம்பாதிக்க. அகாடமிக்காக இருக்கவங்க அப்படியுமே படிக்கட்டும், அந்த மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வித் இட்ஸ் ஃபவுண்டேஷன் இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிட்டி இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் 1945. ஸோ இதுதான் வந்து யூஜிசி. நம்ம இப்போ பண்ணுறது வந்து இதுதான் யூஜிசி. அடுத்து வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ட் பீரியடை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்.